வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டே 16 ஆஃப் பெரோடே சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் ரெகுலராக டே டு டே அப்டேட் பார்த்துட்ருக்கோம். தண்ணி எப்படி வைக்கிறோம், என்னென்ன மெடிசன் கொடுக்குறோம், என்னென்ன டெய்லி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஃபீடர் ட்ரிங்கர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நாரை வந்து கிளச்சி விடணும். நேற்றே சொல்லியிருந்தேன் அந்த நாரை வந்து கிண்டி விடணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் அந்த ஸ்டாண்டை வச்சு நல்லா கிண்டி விடுறேன். ஏன்னா அன்னையிலேருந்து கோழி குஞ்சு வந்து நிறைய எக்ஸ்ட்ரம் போக ஆரம்பிச்சிடும், ஸ்மெல் வரும். ஏன்னா ப்ரூடிங் ரூம் வந்து க்ளோஸில் தான் இருக்கும், வெளிக்காற்று உள்ளே வராது. அடுத்தது நான் வெறும் வயிற்றில் கோழி குஞ்சுகளுக்கு வந்து பிளாக் சோல்ஜர் ஃப்ரை புழுக்கள் கொடுக்கறது வழக்கம். அதுக்கு வந்து சாக்கு வடிச்சிட்டு கோழி குஞ்சுகள் தான் அடியில் இருக்கான்னு பார்த்துட்டு புழுக்கள் அள்ளி போடுவேன். பாருங்கள், நேற்றை விட இன்றைக்கி வந்து ரொம்ப ஆரவாரமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. போட்ட உடனே ஏதோ போடுறாங்க. நேற்று பார்த்துருப்பாங்க, புழுக்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்றைக்கி நம்ம அள்ளி போட்ட உடனே வந்து வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா கோழி குஞ்சும் அந்த சாக்கு மேலே தான் இருக்கணும். அதனால் பெரிய சாக்காக கிழிச்சிக்கிறது நல்லது. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கோழி குஞ்சு அந்த புழுவை தூக்கிட்டு ஓடும். அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், எத்தனை கிலோ புழு வேணாலும் வாங்கி போடலான்டான்னு. ஆனால் நிறையா வாங்கி போட்டால் கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி நம்ம வந்து பச்சை தண்ணி தான் வைக்க போகிறோம். நான் வந்து பச்சை தண்ணி வந்து எங்கள் கிணறுல மோட்ரு போட்டால் அந்த தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதை தான் வந்து வைப்பேன். நம்ம டேங்க்கில் பைப்பில் பிடிச்சோம்னா அதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ அதை வச்சோம்னா அதுலேருந்தும் கோழி குஞ்சுகளுக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னையோட நமக்கு வந்து ப்ரீ ஸ்டார்டர் முடியுது. நாளைக்கு நான் ஸ்டார்டர் தான் போடணும். கம்பெனி ஃபீட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் வீட்டு தீவனத்துக்கு மாறுறேன்னா எடுத்த உடனே மாற்றினா கோழி குஞ்சுகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை நிறைய வரும். ஸோ வந்து நம்ம படிப்படியாக மாற்றிக்கலாம். வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஸ்ரீராம் கைமா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.